என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் சொல்லக்கூடிய இந்த நாளை நீ குறித்து வைத்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை கருப்பன் சொல்ல வந்திருக்கின்றேன். நீ நம்ப மறுத்தாலும் அப்பன் நான் சொல்வதுதான் உண்மை. நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் கருப்பன் சொல்வதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். இதனை பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் நீ தவிர்த்து விடாதே. உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த கருப்பன் உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல வந்திருக்கும் இந்த நேரம் எதையும் என் பிள்ளை அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக வழி நடத்தி கொண்டே இருக்கும். நீ நம்ப மறுத்தாலும் நான் சொல்வதுதான் உண்மை என்று சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்திருக்கிறதோ அதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லவும், கருப்பனின் அருளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்கவும் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது நம்மை தேடி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் உனக்காக நான் உடனிருக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை யார் நினைத்தாலும் தடுக்கவும் முடியாது. நீ நம்பவில்லை என்றாலும் அதை இல்லை என்று மறுக்கவும் முடியாது. உன்னோடு கருப்பன் இருக்கும் இந்த நேரத்தை எப்பொழுதும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. அப்பன் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடங்களையும் நீ நிச்சயமாக சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எதிர்பாராத பல விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை நடத்துகிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் நேரங்களில் எல்லாம் கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு பல விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்க முன் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் அஞ்சு நடக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? உன்னுடைய மனது ஏதாவது ஒரு இடத்தில் பதற்றமடைந்து விட்டது என்றால் நிச்சயமாக அந்த பதற்றத்தை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை நான் எடுத்துச் சொல்லி கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்றாலும் அத்தனையிலும் இருந்தும் உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களும் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் இங்கே நிச்சயமாக மாறிக்கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, இந்த கருப்பன் உனக்கான ஒரு விஷயத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த காலம் எதையுமே நீ மறக்காமல் இருக்க வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன நாளை குறித்து வைத்திருப்பது உண்மை என்றால் நான் சொல்வது என்னவென்றும் இது உன் வாழ்க்கையில் எப்படி நடக்கப் போகிறது என்றும் நிச்சயமாக என் பிள்ளையினால் சரிவர தெரிந்து கொள்ள முடியும். உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை கட்டாயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உடனிருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் ஒரு நாளை குறித்து வைக்கச் சொல்லி அதிலிருந்து உனக்கான ஒரு விஷயத்தை உன் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்த நினைக்கிறேன் என்றால் அதிலிருந்து நீ பெறக்கூடிய மகிழ்ச்சி நிச்சயமாக அளவில்லாத மகிழ்ச்சியாகத்தான் இருக்க முடியும். உன்னோடு நான் இருப்பதும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கண் முன்னால் நான் எடுத்துச் சொல்வதும் எப்பொழுதும் என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது. கருப்பன் இருக்கும் நேரங்களில் உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே நடந்து கொண்டிருக்கட்டும். கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியும் உறுதியாகவே உனக்கு கிடைக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் இன்றோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியை வைக்கிறேன். அதாவது முற்றுப்புள்ளி என்பது என்ன தெரியுமா? ஒரு காரியம்
நடக்குமா நடக்காதா என்பதும், ஒரு செயல் நாம் நினைத்தது போல நம் வசமாக மாறுமா மாறாதா என்பதனை எல்லாம் நாம் தெளிவுபட புரிந்து கொள்வது. ஒன்று நடக்கும் என்பது, இல்லை என்றால் அது நடக்காது என்பது. இரண்டில் ஏதாவது ஒரு முடிவு நிச்சயமாக கிடைத்தே தீர வேண்டும். இரண்டில் ஏதாவது ஒரு பதில் நிச்சயமாக கிடைத்தே தீர வேண்டும். அதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த கருப்பனுடன் இருந்து அதனை உனக்கு என்னவென்று சொல்லாமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் கருப்பன் உடன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியான புரிதலை நிச்சயமாக உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதல்லவா? இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசித்த விஷயங்களை எல்லாம் தாண்டி உனக்காக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் கருப்பன் உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நமக்கான நேரம் இந்த வாழ்க்கையை நம்மை தேடி வந்து நமக்கு கொடுக்கும் பொழுது அதனை நாம் எந்த விதத்திலும் வேண்டாம் என்று சொல்லாமல் சரியாக அதனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையை நாம் கடந்து விடாமல், என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகளை நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும். இனி என்னாலும் நான் இருப்பது உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதையும் நீ கண்டுகொள்வாய். என் பிள்ளையே, பலவிதமான திருப்பங்களும் மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒருவருக்கு தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கின்றது என்றால், தொடர்ச்சியாகவே பல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் இவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால், அது எல்லாமுமே அவர்களுக்கு ஏதோ ஒன்றை தெளிவுபடுத்தத்தான் வருகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று சொல்லிவிடத்தான் வருகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதுவும் இங்கே நடப்பதில்லை. காரணமில்லாமல் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நன்மைகளை தருவதில்லை. அதுபோல இதையெல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு உனக்காக ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக நீ புரிந்து கொள்ளும்படி நான் இருக்கும் இந்த காலத்தை நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம், இந்த தருணம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் அப்பன் எதையுமே சட்டென்று உன்னிடத்தில் சொல்லிவிடுவதில்லை. இந்த விஷயங்கள் உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்துதான் அதனை நான் உனக்கு முடிவாக சொல்லி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியென்று உணர்த்தும் காலம். இனி என்ன நடக்கிறது என்றாலும் இதிலிருந்து என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு உனக்கான விஷயங்களை பெறக்கூடிய நேரம் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய ஆசைகளை நான் அறிவேன். நீ கூட உன்னுடைய ஆசைகளை மறந்திருக்கலாம். உன்னுடைய ஆசைகள் என்னவென்று நீ தெரியாமல் நின்றிருக்கலாம். ஆனால் தன் பிள்ளை ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை தன் பிள்ளையின் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதுதானே ஒரு தகப்பனின் கடமை. அந்த கடமையை நான் நிச்சயமாக ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். அதை ஒரு நாளும் நான் செய்யாமல் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் இந்த நேரத்தை எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. நீ ஆசைப்படுவது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போயிருந்தாலும் நீ அதற்காகவும் மனம் கலக்கமடையாதே. கருப்பன் எப்பொழுது எதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை அந்த நேரத்தில், அந்த தருணத்தில் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு இன்னமும் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க தயாராகி கொண்டிருக்கிறதல்லவா? எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனத்தில் கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உடன் இருக்கும் இந்த நேரங்களை நீ சரியாக உணர்ந்து தெளிவாக புரிந்து நல்ல நிலையோடு
எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டாலே அது போதும். இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல சோதனைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்லதை எப்பொழுதும் உனக்கென கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, கருப்பனின் அன்பு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன பெற துடித்தாலும் அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை. எந்த சோதனைகளையும் கண்டு நீ நிச்சயமாக நமக்கான தேவைகளை எல்லாம் ஒவ்வொரு முறையும் சரியாக நிறைவேற்றி கொள்ள நீ தயாராக இரு என்று உன் அப்பன் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? இதையெல்லாமும் இனிமேலாவது நீ தெளிவுபட உணரும் காலம் என்பதனை முதலில் மறக்காதே. என்ன சொன்னாலும் யார் எதை நடத்தினாலும் நீ யோசிப்பது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாற நான் உறுதுணையாக இருந்து உனக்கு கை கொடுத்து உதவி நிற்பேன் என்பதனை மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, சில விஷயங்கள் நடப்பது உறுதி. சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் மாறாது. அது நடந்தே தீர வேண்டும் என்ற விதி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உறுதியாக இருக்கும். இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் போதுதான் உன்னை சுற்றி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கென்று நிறைவேற்றி கொடுப்பதை நீ எந்த நேரமும் புரிதலில் ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. கருப்பனுக்கு தெரியும் அல்லவா தன் பிள்ளைகள் எப்பொழுதும் எதை பற்றி யோசிக்கிறார்கள் என்று? கருப்பனுக்கு தெரியும் அல்லவா தன் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று? அதனால் இவை ஒவ்வொன்றையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் சரியாக சொல்லித் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நேரமும் காலமும் உனக்கு கைகூடி வருகின்ற இந்த நேரம் நிச்சயமான ஆச்சரியங்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நல்லதொரு நிலையை இந்த வாழ்க்கை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது எல்லாமுமே நீ விரும்பியது போல, நீ ஆசைப்படுவது போல உன் கைகளில் வந்து சேரும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்து கொண்டே இரு. கருப்பனினுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ சரியாக நடத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. சூழ்நிலைகள் எதையுமே நமக்கு எதிராக திருப்பிக் கொண்டே இருக்கும் என்றால் அப்பொழுது நீ உணர வேண்டும், ஏதோ ஒரு நன்மை நம்மை சுற்றி நடக்கப் போகிறது என்று. ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வரப்போகிறது என்று இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நடக்கும் நல்லது எல்லாமும் உன்னை தொடரும். எந்த நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அது உன்னை வாழ வைக்கும். நல்ல நேரத்தை உனக்கென உருவாக்கி கொடுக்கும். கருப்பனின் பெயரை சொல்லி சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடரும். இது எல்லாமும் உன்னை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எதையுமே என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிட முடியாது. எதையுமே அவ்வளவு சுலபமாக என் பிள்ளை நீ கடந்து விட முடியாது. உன்னை தொடரும் தெய்வம் உன் அப்பன் நான் அல்லவா? உன்னை தேடி வரும் தெய்வம் இந்த கருப்பன் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்திடுவாய் அல்லவா? உன்னை தேடி நான் உனக்கு கொடுக்கும் எல்லா மாற்றங்களும் ஆச்சரியங்களும் எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? இதையெல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. இதையெல்லாமும் இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் நேரம் இது. அதிர்ஷ்டத்தை ஒன்றன் பின் ஒன்றாக என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் சொல்வது போல
உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்று நீ கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனையும் நீ தெளிவாக உணர வேண்டும் அல்லவா? எதற்காகவும் இனிமேலும் நீ கலங்கி நிற்க நான் அனுமதிக்க மாட்டேன். கருப்பன் சொல்வது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை கருப்பன் உனக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கையில் நான் குறித்து கொடுத்த நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை அப்பன் உனக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்ட நினைக்கின்றேன். என் பிள்ளையே, யாருக்கும் அவ்வளவு எளிதில் இந்த கருப்பன் குறி சொல்வது இல்லை. யார் வாழ்க்கையிலும் என்ன நடக்கும் என்றும் இந்த கருப்பன் அவ்வளவு எளிதில் யார் முன்னிலையிலும் சொல்லிவிடுவதும் இல்லை. ஆனால் உனக்கு இதை சொல்ல நான் முன் வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நீ விரும்பியது போல சில விஷயங்களை, உனக்கான சில விஷயங்களை, சில நன்மைகளை நடத்தி தர காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கான சில தேவைகளை என்னவென்று புரிய வைக்க காத்து கொண்டிருக்கின்றது. அப்படி இதை எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி தரவும் முடித்து தரவும் இந்த வாழ்க்கை காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம். என் குழந்தை, நீ எதையுமே யோசித்து இந்த நேரத்தில் மனம் குழப்பமடையக்கூடாது. நடப்பதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வருகின்ற இந்த நேரம் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாகவெல்லாம் விட்டுவிடக்கூடாது. கருப்பன் உடனிருந்து உனக்கு நடத்தக்கூடிய எல்லாவற்றையும் நீ என்னவென்று தெளிவுபட புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கை இந்த ஆச்சரியத்தை உனக்கு நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது என்றால் அந்த ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியானபடி உனக்கான புரிதலோடு எல்லாமுமே நல்லதாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரமும் எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது போல இந்த கருப்பன் நான் உடன் இருப்பது போல உனக்கு எல்லாமும் சரியாகவே நடந்து கொண்டிருப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? அத்தனையிலும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் உனக்கென நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது எப்பொழுதும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்ற குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் ஒன்றை மட்டும் நீ தெரிந்து கொள். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும் என்று. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் முழுமை பெறவில்லை என்று நீ நினைத்தாயானால் இன்னும் ஒரு சில நாட்களில் பார், உனக்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் தீர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற விஷயம் உன் கைகளை வந்து சேரும். அல்லது இது உனக்கானது இல்லை என்ற புரிதல் கிடைத்து அதை விட்டு நீ தானாகவே விலகி சென்று விடுவாய். அதை விட்டு நீயாகவே நமக்கு இது வேண்டாம் என்று ஒதுங்கி சென்று விடுவாய். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்தால் போதுமல்லவா? எதற்காக கிடைக்காத ஒரு விஷயத்திற்காக நாம் ஏக்கம் கொண்டு அதன் பின்னாலேயே அலைந்து கொண்டிருக்க வேண்டும்? இனி நடக்காது என்ற எண்ணத்தோடு அதை தாண்டி நாம் வந்துவிட்டால் அது போதுமல்லவா? இனி இது நமக்கு வேண்டாம் என்ற எண்ணத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டால் அது போதுமல்லவா? வேறெதுவும் உனக்குள் மிகப்பெரிய வேதனைகளை இனி கொடுக்காது. நடந்து முடிந்ததை எல்லாம் உணர்ந்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அறிந்து நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டால் அது போதும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கருப்பன் சொன்னது போல நாளை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நடக்க தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.